சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோதூரில் பிரெஞ்சு அமைப்பு தொண்டர்கள் 17 பேர் படுகொலை நினைவு தினம். பாரிஸின் கிளிச்சிய நினைவேந்தல். நீதிபதிகளை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பணி நீடிப்பு. மனிதவள பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை. சிறை இட நெருக்கடிகளை தீர்க்க மாற்று திட்டம். சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை வீட்டு காவலில் வைக்கும் சட்டமூலத்தை விரைவாக தயாரிக்க அமைச்சரவை அனுமதி. உதயநிதியை இன்றே விடுதலை செய்யுமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்கிறார் ஸ்டாலின். அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு. ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். உலகில் மனிதாபிமான பணியாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக கொடூரமான இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களில் மூதூர் படுகொலைகள் இலங்கை 2006 ஆகஸ்ட் 4 இடம்பெற்றிருந்தது. 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பிரெஞ்சு மனிதாபிமான அமைப்பான பட்டினிக்கு எதிரான நடவடிக்கை அமைப்பைச் சேர்ந்த குறித்த 17 உள்ளூர் உதவி பணியாளர்கள் மரண தண்டனை நிறைவேற்றும் பாணியில் ஸ்ரீலங்கா அதிரடி படையினரால் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த கொடூர குற்றத்திற்காக எந்தவொரு தனிநபர் மீதும் இதுவரை முறையாக வழக்கு தொடரப்படவோ அல்லது தண்டிக்கப்படவோ இல்லாத நிலையில் பாரிஸில் உள்ள நினைவு கல்லின் முன்பாக இன்று முற்பகல் 11 மணிக்கு நினைவுச் சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏசிஎஃப் எனப்படும் பட்டினிக்கு எதிரான நடவடிக்கை அமைப்பின் உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டு நீதி கோரியிருந்தனர். நல்ல நடத்தையுடன் 60 வயதை நிறைவு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலும் ஓராண்டு பணி நீடிப்பு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்து எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குடிமை பாதுகாப்புத்துறையின் 10,000 உறுப்பினர்கள் காவல்துறை பணியில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 6,000 பேர் ஏற்கனவே பணியில் சேர்ந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். காவல்துறை மாதிபர் மனிதவள பற்றாக்குறை இருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த பற்றாக்குறையை சமாளிக்கவும் குறிப்பாக கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பணிச்சுமையை குறைக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு அமைச்சரவையால் ஏற்கனவே வழங்கப்பட்ட கொள்கை ரீதியான ஒப்புதலுக்கு அமைவாக சட்ட வரைவாளர் இந்த சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை ஆரம்பித்திருந்தார். சட்ட வரைவாளர் தயாரித்த ஆரம்ப வரைவை மேலதிகமாக ஆய்வு செய்வதற்காக 2025 ஆண்டு ஜூன் 23 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆரம்பக்கட்ட ஒப்புதலும் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த சட்டமூலத்தில் இணைக்கப்பட வேண்டிய முக்கிய சட்ட ஏற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சேர்த்து வரைவு பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு சட்ட வரைவாளருக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைவாகவே இந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை நினைவு தினமாறு எதிர்வரும் 25ஆம் தேதி குட்டிமணி, தங்கதுரை ஆகியோரது 43வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது திருவுருவச் சிலைகளை வல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனையடுத்து வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் சிலை திறப்பிற்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று வரை சிலை திறப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தரணியால் புலனாய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு காலம் கோரப்பட்ட நிலையில் நாளைய தினம் வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் சிலை திறப்பிற்கும் நாளை வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது சந்தேக நபர்களான பிள்ளையான் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது சிஃபான், முகமது சகீத் ஆகிய 3 பேரும் இணையவழி காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது பிள்ளையான் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சவுந்தரராஜா முன்னிலையாகி பிள்ளையான் தற்போது வெலிசர கடற்படை முகாம் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிறைச்சாலையிலிருந்து செல்லும் உணவை அந்த முகாமில் இருக்கும் ராணுவம் மற்றும் கடற்படையினர் பரிசோதனை செய்து அனுப்புவதனால் அதனை சாப்பிட முடியாமல் இருப்பதாகவும் அதனால் சாப்பாட்டை அவ்வாறு பரிசோதனை செய்யாது வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் பிள்ளையானின் தாயார் 73 வயதுடையவர் எனவும் இதனால் இவருடன் கையிறக்க தொலைபேசி ஊடாக 2 அல்லது 3 நிமிடங்கள் கதைப்பதற்கு அனுமதி கோரினார். இதற்கு பதிலளித்த நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அங்கு எவ்வாறான நடைமுறையோ அதனை சரியாக பின்பற்றுமாறு தெரிவித்தார். இதேவேளை பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக கடந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிக்கை ஒன்றை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சமர்ப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிள்ளையான் உட்பட 3 பேரையும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்தும் வழக்கில் தலையிட்டு தனது தரப்பை முன்வைக்க அனுமதி கோரியும் தாக்கல் செய்துள்ள இடைக்கால மனுக்கள் தொடர்பான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமானது. இதன்போது குறித்த இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்த தேச ஹிதைசி தேசிய இயக்கம் மற்றும் தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தமது வாதங்களை முன்வைத்தனர். வாத பிரதிவாதங்களை செவிமடுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த இடைக்கால மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனையை 6ஆம் தேதி வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கிற்கு சுரேஷ் சலேயின் மனைவியும் சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ்போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களான யோஷித ராஜபக்ச மற்றும் வசந்த கருணாகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் 8 குற்றச்சாட்டுகளை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. வசந்த கருணாகுட கடற்படை தளபதியாக பணியாற்றிய 2006 செப்டம்பர் 1 முதல் 2007 ஜூன் 8 வரையிலான காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் யோஷித ராஜபக்ச பிரித்தானியாவில் உள்ள பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த பயிற்சியில் பங்கு பெற்றுவதற்கான தகுதிகள் இல்லாத நிலையிலும் நடைமுறைகளை மீறி யோஷித ராஜபக்ச முறையற்ற விதத்தில் அரசு நிதியிலான இந்த சலுகையை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இவர்களுக்கான அழைப்பாணை கிடைத்ததும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. போதிய அளவான உளவு தகவல்கள் இருந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியதாக தெரிவித்து முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதென சிவில் செயற்பாட்டாளர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக சூழ்ச்சி செய்தவர்கள், நிதி உதவி வழங்கியவர்கள் மற்றும் ஆதரவாக செயற்பட்ட அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் மீது நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உண்மையை கண்டறிந்து தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பூஜித் மற்றும் ஹேமஸ்ரீ ஆகிய இருவருக்கு மாத்திரம் தண்டனையை வழங்கிவிட்டு தொடர்புடைய சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் சிலரை இந்த அரசாங்கம் தப்பிக்க வைக்க முயற்சிக்கின்றதோ என்ற சந்தேகம் தமக்குள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னர் விசாரணை செய்து குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான சில உயர் அதிகாரிகளிடமே மீண்டும் தற்போதைய விசாரணைகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கின் நடுநிலைத்தன்மையை பாதிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் போன்று ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் வன்முறைகள் ஒரு அலை போல பரவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். எவ்வித சூழ்நிலை உருவெடுத்தாலும் உயிர் சேதங்களை குறைத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதனை தவிர மேலும் 2 அல்லது 3 சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கிடைத்த தகவல்களும் சிறைச்சாலைகள் திணைக்கள பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றது கைதிகளுக்கிடையிலான போதைப்பொருள் தொடர்பான தகராறு என்ற போதிலும் மகர சிறைச்சாலை சம்பவம் கைதிகளால் நிர்வாகத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே நேரத்தில் சுமார் 1000 கைதிகள் திரண்டு வந்து இதுவரை இல்லாத வகையில் தீ வைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதன் பின்னணியில் அமைக்கப்பட்ட சதிக்குழு ஒன்று இருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயல் இடம்பெற்றிருப்பின் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் தீ வைத்து அளிக்கப்பட்டது பொதுமக்களின் வரிப்பணம் என்பதையும் அதனை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியதும் அதே பணத்தில்தான் என்பதையும் கைதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இந்த ஆண்டின் 2ஆம் பாதி முதல் 2027ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை இலங்கையை எலினோ வானிலை கடுமையாக தாக்கும் என உலக வானிலை அமைப்பு எச்சரித்த நிலையில் இலங்கையின் கடும் மழை பொழிவு மற்றும் உயிர் பலிகள் அதிகரித்து வருகின்றன. தற்போதைய நிலைமை டிட்வா புயல் காலத்தில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட அழிவுகள் போல இல்லாமல் விட்டாலும் சப்ரகமுவ மாகாணம் மற்றும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் நிலவும் மோசமான வானிலை இன்று வரை 6 உயிர்களை பறித்து பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு ஆகியவற்றை மீண்டும் உருவாக்கியுள்ளது. மலையகத்தில் ஹட்டன் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இன்னொருவரும் காணாமற் போயுள்ளார். 6ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் கடுமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மகாவலி, களனி மற்றும் கழுகங்கை போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசமான வானிலை மலையகம் முழுவதும் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது. கண்டி மற்றும் நுவரெலியாவில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அபாயகரமான அளவை எட்டியதால் பேராதனை பல்கலைக்கழகம் அனைத்து விரிவுரைகளையும் தேர்வுகளையும் நிறுத்தி வைத்துள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றம் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டார். தஞ்சை பொதுக்கூட்டத்தில் பேசியது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதயநிதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்திரணி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்றும் அவரை விளக்கமறியலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் உதயநிதி விசாரணைக்கு பின் காவல்துறை காவலில் விடுவிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைக்கு பின்னர் உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை ஆட்சிக்கு வந்து முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியை விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையை முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டு வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் காணொளிகளை வெளியிட்டு வலம் வரும் முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்துள்ள கழக உடன்பிறப்புகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானிய தலைமை நம்ப முடியாத அளவிற்கு இரட்டை வேடம் போடுவதாக நேற்று தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் ஈரான் பேச்சுக்கள் மற்றும் சந்திப்புகளுக்கு அமெரிக்காவிடம் கெஞ்சினாலும் மறுபுறத்தை அது தாங்கள் எந்த பேச்சுக்களையும் நடத்தவில்லை என பொய் கூறுவதாகவும் குறிப்பிட்டார். ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் ஹோமஸ் குறித்து ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் ஈரானிய அணுத்திட்டங்கள் குறித்து நேற்று பிற்பகலில் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை ஈரான் உடனடியாக மறுத்த பின்னர் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். குறுகிய காலத்திற்குள் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் மொரோக்கோ எல்லையில் உள்ள ஸ்பெயினின் செவுட்டா பிராந்தியத்திற்குள் நுழைந்ததால் ஏற்பட்ட இந்த நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றிய வரலாற்றில் மிகப்பெரிய திடீர் இடப்பெயர்வு நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. அத்துடன் இது ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களிடையே உள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகளையும் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இன்று காலை முதல் இந்த கூட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஸ்பானிய பகுதிக்குள் நுழைந்த மக்கள் தொடர்ந்தும் வெளியேற்றப்பட்டாலும் ஏராளமான சிறார்கள் உட்பட 5000 பேர் வரை தொடர்ந்தும் சியூட்டாவுக்குள் தங்கியுள்ளனர். ஸ்பானிய சட்டத்தின்படி சிறார்களுக்கு புகலிடம் கோருவது சுலபம் என்பதால் அத்துமீறி நுழைந்தவர்களில் 860 சிறார்கள் இன்றும் அங்கே தங்கியுள்ளனர். கடந்த வாரம் நுழைந்த குடியேறிகளில் சூடானியர்கள், காசா, பலஸ்தீனியர்கள் மற்றும் ஆப்கானியர்கள் மற்றும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக இருந்தனர்.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோதூரில் பிரெஞ்சு அமைப்பு தொண்டர்கள் 17 பேர் படுகொலை நினைவு தினம். பாரிஸில் கிளிச்சிய நினைவேந்தல். நீதிபதிகளை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பணி நீடிப்பு. மனிதவள பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை. சிறை இட நெருக்கடிகளை தீர்க்க மாற்று திட்டம். சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை வீட்டு காவலில் வைக்கும் சட்டமூலத்தை விரைவாக தயாரிக்க அமைச்சரவை அனுமதி. உதயநிதியை இன்றே விடுதலை செய்யுமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்கிறார் ஸ்டாலின். அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு. ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.